வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று பாலக வீதி 13வது பகுதியை காண உள்ளோம். இந்த பாலக வீதி 13வது பகுதியாக நாம் பார்க்க வேண்டிய அந்த லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் பாலக வீதி என்று இந்த பட்டினப்பாலை உருத்திரம் கண்ணனார் கூறிய அந்த பாடலில் தொடர்ந்து ஒவ்வொரு சொற்களாக அந்த சொற்களில் உள்ள தன்மை எவ்வாறு ஒவ்வொரு காலத்தில் நிலை பெற்றுள்ளது என்பதனை புரிந்து அறிந்து ஒரு சில அறிஞர்கள் தொகுத்து வகுத்த அந்த கருத்தினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த பகுதி மிகவும் தமிழ் மொழிக்கு, குறிப்பாக இந்த அண்டையியல், வானையியல், வணிகவியல் இவை எவ்வாறு வணிக இயலுக்கும் பொருந்தும் என்பதை இந்த பதிவினில் தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளோம். இந்த அண்டையியல், வானியல் எவ்வாறு தொடர்ந்து அந்த ஒவ்வொரு சொல்லமைப்பிலும் அமைந்துள்ளது என்பதை வசையில் புகழ், வயங்கு வெண்மீன், திசை திரிந்து தெற்கு ஏகினும், தற்பாடிய தன் உணவின், புல்தேம்ப புயல் மாறி என்ற அந்த 4 சொற்களில் இன்று 13வது சொல்லாக அந்த புல் தேம்ப இந்த சொற்களில் உள்ள அந்த தன்மையினை புல் தேம்ப புயல் மாறி எவ்வாறு நிலைத்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த அண்ட இயல் புல் தேம்ப புயல் மாறி அந்த புல் என்று சொல்லக்கூடிய தற்கால நடைமுறையில் அந்த புள்ளியியல் போன்ற பல சொற்கள் பின்னோட்ட சொற்களாக எவ்வாறு இயல்பாக புள்ளி என்ற அந்த ஒரு முற்றுப்புள்ளியில் நிலைத்து அவற்றிலிருந்து பெருகக்கூடிய இந்த கருந்தொலை எவ்வாறு பேரண்டாதிகளிலிருந்து நிலை பெற்றதோ அவ்வாறே நமது ஒவ்வொரு சொல்லமைப்பும் ஒவ்வொரு மொழியிலும் சிறந்து விளங்கிய போதும் நம்மொழியில் சிறந்து விளங்க தன்மையினை தொடர்ந்து இந்த பதிவினில் மேற்கொள்ளும். இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்திலும் இவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொல்காப்பியர் காலத்திலிருந்து எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை ஒரு தொடர் பதிவாக இந்த பாட்டிற்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல். இந்த பாடல் எவ்வாறு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலை தலைய தலைக்காவேரி, புனல் பறந்து பொன் கொழிக்கும், விளைவு வரா வியன்கல்லணி என்ற அந்த அண்டையியல், வானியல், வணிகவியல் சொற்களின் அமைப்பில் பட்டினப்பாலைத்தொடர் எவ்வாறு உருத்திரங்கண்ணார் கூறியுள்ளார். இதை ஒரு தமிழ் இசை பாடலாக ஒவ்வொரு இந்த பாலக வீதி பதிந்து வருகிறோம். அவை தமிழ் இசையில் எவ்வாறு தற்கால நடைமுறையில் உள்ள இசை போலவே நமது மொழியிலும் தமிழ் இசை என்று சொல்லக்கூடிய தமிழ் இசையாக எடுப்பு, தொடுப்பு, இந்த தொடுப்பிலிருந்து எவ்வாறு முடிப்பு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதனை இந்த அண்ட இயல் அண்டமிடம் என்ற அந்த பாடலின் பதிவை தொடர்ந்து இந்த 12 பகுதியிலும் பதிந்துள்ளோம். இந்த 13வது பகுதியாக இந்த அண்ட இயல், அண்டமிடம். இந்த அண்ட இயல் அந்த ஒவ்வொரு சொல்லமைப்பும் நமது கருத்துருவில் நிலை பெற்றவை. அந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய பேரண்ட அதிர்விலிருந்து அந்த கருமை நிறத்திலிருந்து அப்போ இந்த பேரண்டத்தில் கருமை நிறம் எவ்வாறு ஒளிபெற்று அந்த பேரண்ட அதிர்வு ஒளிபெற்று இந்த கருப்பொருள் எவ்வாறு கருந்துருவில் பேரண்ட அதிர்வு வெடித்துள்ளதோ நமது புரிதலில் நிலைக்கக்கூடிய அந்த ஒரு சொல் அண்ட இயல், அண்டமிடம், கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலம் அவை இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மண்டலமாக நிலை பெற்றவை, நிலைத்து தொகுத்து ஒவ்வொரு பருப்பொருளிலும் நிலை பெற்றவை. அது பல்வேறு கலவையாக வாயுப்பொருளாக, பருப்பொருளாக, திரவப்பொருளாக ஒவ்வொரு மண்டலத்திலும் நிலை பெற்றவை. அவை கண்டத்தில் ஒண்டியவை, ஆண்டுமவை, மண்டியவை என தொடுப்பு 2 பகுதியில் நாம் கூறலாம். தொடுப்பு 1 என்ற பகுதியில் கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை. தொடுப்பு 2 கண்டத்தில் ஒண்டியவை, யாண்டுமவை, மண்டியவை என கூறலாம். இந்த கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை என இந்த முடிப்பு கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை நாம் காணும் இந்த உலகில் இவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை கூறி இன்று நாம் புரிய வேண்டிய இந்த சொல் அமைப்பில் நம் பகுதியாக நாம் காண வேண்டிய அந்த தொடுப்பாக பதிந்தவற்றை இன்று காண வேண்டிய அந்த புல் தேம்ப புயல் மாறி அந்த புல் என்ற சொல் பெரும்பாலும்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றது போல அந்த புள்ளியியல் எவ்வாறு பின்னோட்ட சொல்லாக புள்ளியியல் புல்மான் புள்ளிமான் என்று சொல்லக்கூடிய புள்ளிமான் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பகுதியெல்லாம் நமக்கு நிலை பெற்ற வேண்டிய ஒரு காலத்து. புல் என்ற சொல் பறவையை குறிக்கும் ஒரு 2 எழுத்து அடுக்கும், 2 எழுத்து. அந்த புள்ளியியல் என்று அந்த ஒவ்வொரு தொடர்பாக நிலைக்கக்கூடிய அந்த சொல்லமைப்பெல்லாம் நமது தொல்காப்பியர் வகுத்துள்ள அந்த 965 பகுதியில் கூறுவது இந்த சொல்லமைப்பு முதலையாக பதிவில் நிலை பெற்ற நிலை. இவை வாய் சொல்லில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதற்கு முன்பு கூறியவை, பதிவில் நிலை பெற்றவை அவை. அந்த 965 பாடலாக தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பெறவும் கருவென மொழிப. இந்த கரு என்று இந்த சொல்லக்கூடிய இந்த கருப்பொருள் ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளான கருப்பொருளாகும். பருப்பொருளிலிருந்து பெற்ற அந்த கருப்பொருள் பருமனாக அந்த பருப்பொருள் நிலைவிய அந்த கருமை பொருள் கருப்பொருளாக நிலை பெற்றவை எவ்வாறு பேரண்ட அதிர்வில் ஒளி பெற்று சிதறலாகி எந்த நிலத்தில் சேரக்கூடிய எந்த பகுதியில் சேரக்கூடியதோ அந்த நிலத்துக்கு தகுந்தவாறு மாறும், மாறாமலும் இருக்கும். அந்த மாறாமல் இருக்கும் தன்மையும் உண்டு, மாறும் தன்மையும் உண்டு. அவ்வாறு மாறும் தன்மை ஒரு காலகட்டத்திலும் 5 இணையாக தொகுத்து ஒரு நிலை பெற்றுள்ள அந்தந்த நிலத்திற்கே உரியவை என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியியல் போன்ற சொல்லமைப்பு ஒவ்வொரு காலத்திலும் நிலைத்துள்ளது என கூறி இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறோம். இவை ஒரு பொதுவாக நாம் இந்த பூக்கும் மலர்கள் பல பல காலங்களில் பூக்கும் மலர்கள் நிலைப்பெற்ற நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூக்கும் மலர்கள் தான் நம்ம புவி இயல்பாக நிலைபெற்ற ஒரு உயிரின தொகுப்பு நிலைபெற்ற ஒவ்வொரு காலகட்டம். அது காய் கனியாகி இதழாக புவியில் தோன்றிய அந்த நிலைப்பெற்ற நிலை புள்ளியியல் போன்ற அந்த ஒவ்வொரு சொல்லமைப்பிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. அந்த நிலையினை நாம் அறிந்து புரிந்து கொள்வோம் என கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி.